டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரீசி ப்ரிப்ரேஷன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெஸ்ட் நம்பர் 2க்கான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேற்று டெஸ்ட் பேட்ச் கொஷின்ஸ் 1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆன்சர் என்ன அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், உங்களோட ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் நான் ஆக்சுவலாக இது ப்ரொசீட் பண்ணுவேன் அப்படின்ட்டு. பட் ஆனால் நல்ல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால ஓகே கொஷின்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நேற்று வந்து நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கொஷின்ஸ் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒன் அண்ட் ஒன்லி கெமிஸ்ட்ரியிலேருந்து எடுத்திருக்கேமா. இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சொன்ன மாதிரியே கொஷினை பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு வாங்க. எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் டிஸ்பிளே பண்ணுவேன். ஸோ நீங்கள் 10க்கு எவ்வளோ ஸ்கோர் கெட் பண்ணியிருக்கீங்க, அதாவது நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா, நீங்கள் படித்ததெல்லாம் வந்திருக்கா. ஏன்னா நான் சூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கூட. ஓகேங்களா? இப்போ கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்பல்சரி நீ வந்து என்ன அப்படின்னா ஆசிட்டு பேஸு சால்ட் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கெமிஸ்ட்ரியில் கம்பல்சரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த டாப்பிக்லேருந்து தான் இன்றைக்கி கொஷின் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் காமன் சால்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை பார்த்துட்டு இது ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பின்னாடி வெரிஃபை பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் யூஸ்டு டு மெல்ட் ஐஸ். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆக்சுவலாக எப்படி வந்து ஈவன் ஒரு 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 காம்பவுண்டாக இருக்கட்டும், ஸோ எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கம்பல்சரி ஆசிட் பேஸ் சால்ட் இது 3ம் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது ரிலேட்டடாக தான் இதில் கொஷின் கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கு அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் சால்ட் இஸ் அசிடிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கீழே இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு சால்ட் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது அசிடிக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஹூஸ் கெமிக்கல் ஃபார்முலா இஸ் NaCl, அதாவது சோடியம் குளோரைடுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு கொஷினும் 4th கொஷினும் கிட்டத்தட்ட சேம் தான். அப்போ உனக்கு பேசிக் என்ன, அதாவது நம்மளோட காமன் சால்ட் அப்படிங்கிறது என்ன, இது எல்லாருக்குமே ஃபெமிலியரான கொஷின் தான். ஆனால் இதெல்லாம் கேட்பாங்களான்னா இதெல்லாம் கேட்டிருக்காங்கம்மா. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேபி தெரியாமல் இருந்ததுன்னா கீழே எண்ட் ஆஃப் த வீடியோவில் வரக்கூடிய ஆன்சர் கீ வச்சு ஆன்சர் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, சோடியம் ஹைட்ராக்சைட் ரியாக்ட் வித் டேஷ் டு ஃபார்ம் எ சிம்பிள் சால்ட் சொல்யூஷன் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலாக நான் கொஷின் ரீட் பண்ணுறதை பார்த்துட்டு உடனே ஆன்சர் பண்ணுற மாதிரி பாரு. மேபி உனக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்துக்கு நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள். அதனால தான் நான் உங்களுக்கு ஆப்ஷன்லாம் ரீட் பண்ணலை. ஓகேங்களா? இதெல்லாம் ஃபிக்ஸட் ஆன்சர் தானே. ஸோ நீ கண்டிப்பாக ஆர்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட எய்ம் வந்து ஆர்ஆர்பியில் கிளியர் பண்ணணும் அப்படின்னா கொஷின் பார்த்த உடனே உனக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா? அப்படின்னா என்னது, அந்த அளவுக்கு உனக்கு ப்ரிப்ரேஷன் இருக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், 5th and 6th, ஆமாம் 5th and 6th சேம் கொஷின்ப்பா. ஸோ அதனால் 6th கொஷினை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், ஆசிடோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரிஞ்சாதான் கீழே இருக்கக்கூடியதில் எது மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட். ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஆல்கலி. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக்மா. ஓகேங்களா? நீங்கள் கம்பல்சரி கெமிஸ்ட்ரி அப்படின்னா ஆல்கலி அப்படிங்கிற வேர்டு வந்து உனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஆல்கலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வந்து அந்த ஆசிடோட நீ வாட்டரையும் கொஞ்சம் சால்ட்டையும் கொடுத்த அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்கு பேர் தான் ஆல்கலி. ஸோ இது ரிலேட்டடாக கம்பல்சரி என்ன, அதாவது இதில் என்ன 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 அங்கே ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது ஆல்கலி இல்லை அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஆல்கலின் இன் நேச்சர். ஓகேவா? ஆல்கலினோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆல்கஹால் அப்படிங்கிறது வேறு, ஆல்கலின்ங்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இங்கே அதே மாதிரி தான், ஆல்கலியோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே எது கிடையாது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா, மேபி நீங்கள் படிச்சிருக்கலாம், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், ஆன்சர் உங்களுக்கு கேட்ட உடனே நீங்கள் ஸ்பார்க் மாதிரி ஆன்சர் பண்ணலாம்.
ஓகேங்களா? அது விஷயம் கிடையாது. ஆனா நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, இங்க நான் கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டீஸ் இஸ் நாட் ஆஃப் ஆல்கலின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? பட் சடனா உங்களோட மைண்ட்ல வந்து கொஸ்டின பார்த்த உடனே வந்து என்ன அப்படின்னா, சடனா ஒரு தப்பான ஆன்சர சூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஷினை என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்களா, அது இல்லாத ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஆப்ஷன் வெரிஃபை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஏஇயில் வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். ஓகேங்களா? அதனால தான் ட்விஸ்டே மோஸ்ட்லி எப்படி கேட்பாங்கன்னா, இருக்குன்னு கேட்குறத விட இதில் எது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. அந்த நாட் அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம வந்து சரியாக ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி கேட்ட 10 கொஷின்ஸ்க்கான ஆன்சர் இதுதாம்மா. ஓகேங்களா? நீங்கள் இந்த 10ல் எத்தனை கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன ஸ்கோர் வாங்கினீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஆன்சர்ஸ் கூட வேண்டாம். நேற்று டெஸ்ட்டில் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா ஒரு கொஷின் 2 கொஷின்னா ஓகே. டுடே சேலஞ்சிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 இல்லைனா 2 3 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்போம். ஸோ அதனால் நீட்டாக ஆன்சர் பண்ணுவீங்க. எப்படின்னா 1க்கு C 2க்கு B அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. பட் இங்கே 10 கொஷின்ஸுங்கிறதுனால ஐ டோன்ட் வாண்ட் ஆன்சர். ஓகேங்களா? நீ ஜஸ்ட்டு என்ன ஸ்கோர் எடுத்திருக்க அப்படிங்கிறத மட்டுமே மென்ஷன் பண்ணால் கூட இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ டெய்லி கொஷின்ஸ் இருக்குமா? ஓகேங்களா? அதுலேயும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஜஸ்ட்டு கொஷின் கேட்குறது மட்டும் தான் என்னோட ஒர்க்கு. அதுக்கான ஆன்சர் என்ன, நீ எந்த லெவலில் இருக்கிற அப்படிங்கிறத நீ வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோ. ஓகே, தேங்க்யூ.